ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பானிபூரி தாங்க பார்க்க போறோம். பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. பானிபூரி செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குங்க. பானிபூரி வேணும், ஸ்நாக்ஸ் வேணும், அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதனால இன்னைக்கு பானிபூரி செஞ்சலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ பானிபூரிக்கு நல்ல உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிட்டு ரெண்டு ரெண்டா கட் பண்ணி ஒரு குக்கர்ல வச்சுக்கலாம். குக்கர்ல கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஓகே, போன வீடியோல உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தாங்கல்ல, அதோட பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதோட பதில் என்ன தெரியுங்களா? கடல் அலை தாங்க அதோட பதில். ஆமாங்க, கடல் அலை தான். இப்போ நம்ம பானிபூரி உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. ரசத்துக்கு ஒரு ஜார்ல உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி, காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாமே போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு ரசம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இப்ப இதை நம்ம அரைச்சு கொண்டு வந்துடலாம். இப்போ அதை அரைச்சாச்சு. அரைச்சு நம்ம வடிகட்டியும் வச்சிருக்கோம். அது ஒரு பாத்திரத்துல ஊத்திக்கலாம். பாத்திரத்துல ஊத்திட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம். புளி தண்ணியும் அதுல ஊத்தி வச்சுக்கலாம். லைட்டா புளிப்பா இருந்தா போதுங்க. நல்லா கொஞ்சமா புளி போட்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்ப அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு நம்ம அதை ரெடி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், சாட் மசாலா, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், அதுக்கேத்த மாதிரி உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது அப்புறம் இன்னைக்கு உண்டான விடுகதை என்னன்னு பாத்துக்கலாமா? சொல்லட்டுங்களா? ஊர் ஊராக செல்வான், ஆனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான். அவன் யார்? இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பதில்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இப்போ ரசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த மசாலா வைப்போங்கள பானிபூரிக்குள்ள, அது ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்துருச்சுல, அதை எடுத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சுட்டு அதுல கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு அதுலயே வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ரசத்துலயும் மிளகாய் போட்டிருக்கோம். உருளைக்கிழங்குல காரம் கொஞ்சமா அவங்களுக்கு ஏத்த மாதிரி காரத்துக்கு போட்டு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா பானிபூரிக்கு அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காயட்டும். நான் பானிபூரி நம்ம ஆஃபர்ல எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்குங்களே, அது ஒரு பெரிய பாக்கெட்டே வாங்கிட்டு வந்துட்டேங்க. அது போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப பானிபூரி ஒண்ணுன்னா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நல்லா பஃபன் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டு, அவ்வளவுதான். பொரிச்சு நாங்க ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டோங்க. ஃபுல்லா பானிபூரி ஃபுல்லா பொரிச்சு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. பானிபூரியும் ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவுதாங்க. கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிடும். இது வெளியில நம்ம வாங்கி கொடுக்கறத விட கிளீனா சுத்தமா நம்மளே செஞ்சிடலாம்ல. வெளியில எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. அவ்வளவுதாங்க. பானிபூரி ரெடி. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.